விஜய் வந்து காவேரி கிட்ட, "என்ன காவேரி, நான் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டியா? நான் இப்போ ஆன் த வேல இருக்கேன். நான் வந்த உடனே சாப்பிடணும். நீ செய்றேன்றதுக்காக நான் வந்து ரொம்ப பசியோட வந்துட்டுருக்கேன் காவேரி" அப்படின்னு சொன்ன உடனே, "வாங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன்." விஜய் வந்து வீட்டுக்கு போனதும் நேரா கிச்சன் போயிடுறாங்க. "என்ன காவேரி, இன்னுமே செஞ்சு முடிக்கலையா? இன்னும் கிச்சன்லயே என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "இல்லைங்க, எல்லாமே முடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. புருஷன் கேட்கறன்றதுக்காக விதவிதமா செஞ்சிருக்கா போல, ரொம்பவே சுவையா இருக்கும் போல அப்படின்றாங்க. சரி வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே டேபிள்ல உட்காந்துட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு, "நான் ஒரு வாய் உனக்கு ஊட்டி விடுறேன் காவேரி, ரொம்ப நாள் ஆசை" அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல விஜய் வந்து ஊட்ட வராங்க. இதை பார்த்த வெண்ணிலாக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அங்க இருந்து வேகமா வந்துட்டு அந்த கையை தட்டி விடுறாங்க. சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டிடுது. கன்னத்திலேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னமோ சத்தமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. வெண்ணிலா வந்து காவேரிய புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. விஜய்க்கு வந்து இதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. விஜய் கையை புடிச்சிட்டு, "இது என்னோட விஜய், நீ எதுக்காக இங்க வந்து உட்காந்து, அதுவும் விஜய் வந்து உனக்கு ஊட்டி விடுறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை புடிச்சிட்டு அழுகுறாங்க. தாத்தா வந்து காவேரியை புடிச்சிட்டு, "என்னம்மா, உனக்கு ஏதாவது அடிக்கிது பட்டுருச்சா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, எனக்கு நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாங்க. வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.